லஞ்ச் பாக்ஸுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். குடமிளகா வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறோம். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கேப்சிகம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சிருக்க அந்த சாதத்தை இந்த நேரத்தில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி அந்த சாதமும் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா இடிச்சு வச்சிருக்க மிளகை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சூப்பரான கேப்சிகம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் ரொம்ப நேரம் இருக்க வேணா, எடுத்து விட்டுருங்க. விசிலை எடுத்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்கிறதால நல்லா வெந்திருக்கும், ஆனால் குலையாது, சூப்பராக இருக்கும். நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டூத் பிக் வச்சு நல்லா அந்த உருளைக்கிழங்குல நிறைய ஹோல்ஸ் போடுங்க. இப்படி செய்கிறதால உப்பு மசாலா எல்லாம் உள்ள வரைக்கும் நல்லா இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குலுமே ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருங்க. இப்போ உடனே சேர்த்துருங்க. உப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்தா தான் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும் உப்புலாம். உருளைக்கிழங்குல இருக்க அந்த மேல் தூள் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள் தனியாத்தூள்னு தனித்தனியாக அப்படி சேர்க்காதீங்க. குழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டையும் மிளகையும் நல்லா தட்டிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லஞ்சை பேக் பண்ணிடலாம். கேப்சிகம் சாதம், அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பீக்கு வச்சு உருளைக்கிழங்குல ஹோல் போட்டோம்ல, அதில் மசாலா எவ்வளோ தூரத்துக்கு இறங்கியிருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்குல உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கியிருக்கு. அதை கண்டிப்பாக செய்யுங்க. செகண்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வச்சு ரைஸும் புடலங்காய் வச்சு பக்கோடாவும் பண்ண போகிறோம். காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க காலிஃப்ளவர் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த காலிஃப்ளவர் ரைஸுக்கு தேவையான உப்பை இந்த நேரத்திலே சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுருக்க சாதத்தை இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பு எல்லாம் சாதத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சைட் டிஷ் செய்யலாம். புடலங்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மைதா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணலாம். காலிஃப்ளவர் சாதத்தையும் பக்கோடாவையும் இப்போ பேக் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ மூணாவது ரெசிபி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோயா பீன்ஸ் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு ரைஸை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. சோயா பீன்ஸை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசாலா பட்டை போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சோயா பீன்ஸ் வேக வச்சுருக்கோம்ல, அந்த சோயா பீன்ஸை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ 3 உலக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக வரும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு எப்படி சைட் டிஷ் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு தக்காளி ஒரு வெங்காயத்தை லைட்டாக வேக வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை நீளமாக கீறி எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்க போகிறோம். இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வதக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இந்த நேரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம்.
சோயா பீன்ஸ் புலா அப்புறம் வெண்டைக்காய் மசாலா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை. அப்போ தான் அந்த முட்டை நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து அப்படியே கேக் மாதிரி வந்துடும். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா ஓரத்துலலாம் நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரக சோம்பு எதுவுமே போடாதீங்க. வெறும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த முட்டையை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கிறத இந்த நேரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய சாதம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி சேர்த்துருக்கதால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சைடிஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு வாழைக்காவை நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை சைடு வாக்கில் வச்சு நல்லா அப்படி சைடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கரெக்டான சேஃப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடாக வச்சு கட் பண்ணுறதுனால மீனோட சேஃப் அப்படியே இருக்கும். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இது இன்னும் மீன் மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா நடுவில் வந்து ஒரு சதுர அளவுக்கு கொஞ்சம் ஹோல் போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தட்டில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மீன் மசாலா, உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காயை இந்த மசாலா நல்லா உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஹோல்லலாம் உள்ள வரைக்கும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதல்ல நல்லா வாழைக்காய் உள்ள வரைக்கும் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ரொம்ப திக்காக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த திக்காக பேஸ்ட் இருக்கிறனால அந்த மசாலா அப்படியே அதுலேயே அந்த வாழைக்காயை ஒட்டி இருக்கும். மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட சேஞ்ச் இருக்காது. இப்போ நம்ம திருப்பி போட்டு ஒவ்வொன்றா போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். சைவ மீன் வறுவல் வச்சுக்கலாம், சாதத்தையும் முட்டை சாதத்தையும் வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு சாதத்துக்கு மிளகாத்தூளோ தனியாத்தூளோ சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அது உருளைக்கிழங்கு பொரிச்சு இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மிளகுத்தூளோடைய காரம் மட்டுமே போதும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 15 மிளகு வச்சு நல்லா இடிச்சிட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சாதத்துக்கு கருவேப்பிலை சேர்க்காதீங்க. கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை நீங்கள் குக்கரில் வடித்தாலும் சரி, சட்டியில் வடித்தாலும் சரி, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபேனில் அப்படியே லைட்டாக உலர்த்தி விடுங்க. அப்படி செய்கிறதால சாதம் நல்லா உதிரியாக இருக்கும். அவங்க லஞ்சுக்கு சாப்பிடும் போதுமே அந்த சாதம் நல்லா உதிரியாக தான் இருக்கும். கெட்டி ஆகாது சாதம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை அணைச்சிருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேர்க்கடலையை வந்து நான் வறுத்து நான் இந்த நேரத்தில் சேர்க்க போகிறேன். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக வறுத்துட்டு இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு சாஃப்ட்னஸ்க்கும் இந்த மொறுமொறுப்புக்கும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த வேர்க்கடலையை இந்த நேரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு தேவையான சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். மேலே கார்டு கொடுக்குறேன், கீழே லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த கோலா உருண்டை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வாங்க. கோலா உருண்டைக்கு தேவையான மாவில் இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையை உருட்டி நான் பொரிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப வந்து முறுமுறுன்னு இல்லாமல் லைட்டான இதில் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். தயிர் நம்ம அதிகமாக உங்களுக்கு கிரேவி வேணால் தயிர் அதிகப்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரட்டல் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் தயிரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இந்த தயிர் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி அடிக்கிறதால திரிஞ்சு போகாது தயிர். மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த தயிரும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த இதில் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதிலேயே தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ண வேணாம். சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க அந்த தயிர் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. எனக்கு கிரேவியாக வேணும்னா தயிரை ஊற்றினோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நமக்கு செஞ்சு வச்சுருக்க அந்த கோலா உருண்டையை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரட்டல் மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். தயிர் ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்துக்க அந்த கோலா உருண்டையை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட போகிறோம். கிரேவியாக வேணான்னு சொன்னால் அதனால் நான் வந்து பெரட்டல் மாதிரி செய்ய போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே போதும்னு இப்படி ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை நான் கொஞ்சம் பெரட்டல் மாதிரி செய்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லா இந்த கிரேவிலாம் நல்லா இறங்கும் அதில், அந்த கோலா உருண்டையில். இந்த நேரத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சாதத்தையும் நம்ம கோலா உருண்டை கிரேவியும் வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே சூப்பரான காம்பினேஷன். இப்போ செஞ்ச 5 ரெசிபியும் சைடிஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.